எமது சக்சஸ் லேடர் எஜுகேஷன் சேனலிற்கு வரவேற்கிறோம். டைலர்ஸ் மாடல் என்பது கல்வி கலை திட்டத்தை உருவாக்குவதற்கான மிக பழமையானதும் பரீட்சை நோக்கில் அதிகம் பயன்படுத்தப்படும் மாதிரியாகும். இது ஒரு இலக்கு அடிப்படையிலான மாதிரியாகும். டைலர் முறை 4 அடிப்படை கேள்விகளை மையமாக கொண்டது. 1. கல்வி இலக்குகள் என்ன? 2. எந்த கற்றல் அனுபவங்கள் வழங்க வேண்டும்? 3. அவை எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும்? 4. இலக்குகள் அடைந்ததா என்பதை எவ்வாறு அறியலாம்? கல்வி இலக்குகள் பின்வரும் விடயங்களைக் கொண்டு நிர்ணயம் செய்யப்படும். 1. மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? 2. அறிவு. 3. திறன். 4. மனப்பாங்கு. இலக்குகள் மாணவர்களின் தேவைகள், சமூக தேவைகள் மற்றும் பாடப்பொருள் இயல்பு போன்றவற்றைக் கொண்டு தெரிவு செய்யப்படும். கற்றல் அனுபவங்கள் பின்வரும் விடயங்களை அடிப்படையாகக் கொண்டு தெரிவு செய்யப்படும். 1. இலக்குகளை அடைய உதவும் கற்றல் செயற்பாடுகள். 2. ஆசிரியர் கற்பித்தல். 3. பயிற்சி செயற்பாடுகள். விவாதம். 4. ஒரு நல்ல கற்றல் அனுபவத்தின் பண்புகள். 5. மாணவர்களை செயலில் ஈடுபடுத்த வேண்டும். 6. இலக்கை அடைய உதவ வேண்டும். 7. மாணவர் வயது நிலைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். கற்றல் அனுபவங்கள் ஒருங்கமைப்பு. கற்றல் அனுபவங்கள் கீழ்க்கண்ட அடிப்படையில் ஒருங்கமைக்கப்பட வேண்டும். 1. தொடர்ச்சி. 2. எளிமையிலிருந்து சிக்கலுக்கு. 3. பாடங்களுக்கிடையே தொடர்பு. இது கற்றலை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. மதிப்பீடு. இலக்குகள் அடைந்ததா? மாணவர்களின் முன்னேற்றம் எவ்வளவு? போன்ற முடிவுகள் பின்வரும் மதிப்பீட்டு முறைகள் மூலம் தீர்மானிக்கப்படும். 1. தேர்வுகள். 2. பரிசோதனைகள். 3. செயற்பாடு. அடிப்படையிலான மதிப்பீடு. இது ஒரு நேர்கோட்டு தொடர்பு மாதிரியாகும். டைலர் மாடல் சிறப்பம்சங்கள். 1. தெளிவான இலக்குகள். 2. தேர்வு நோக்கு கல்விக்கு ஏற்றது. 3. எளிமையான கட்டமைப்பு. 4. ஆசிரியர்களுக்கு வழிகாட்டி. டைலர் மாடல் குறைபாடுகள். 1. மாணவர்களின் தனிப்பட்ட வேறுபாடுகள் குறைவாக கவனிக்கப்படுகின்றன. 2. மாணவர்களின் படைப்பாற்றல் ஆளுமை வளர்ச்சிக்கு வாய்ப்பு குறைவு. 3. மதிப்பீட்டுக்கு பிறகு திருத்தம் செய்யும் வாய்ப்பு குறைவு.